Welcome back to Food Gastro. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து born and brought up Pondicherry. So அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய different dishes-லாம் இருக்கும். அதுல one of the iconic dish என்னன்னு பாத்தீங்கன்னா Kari Bonda. இந்த cabbages-லாம் போட்டு அது கூட கொஞ்சம் mint போட பார்த்து அது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். பட் ஆனா அது ஒரு டேஸ்ட்லயே ஆட் ஆன் பண்ணும். So அந்த Kari Bonda சாப்பிட்டாலே ஒரு ஃபில்லராவும் இருக்கு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லஞ்சே சாப்பிடாத ஒருத்தவங்க போனாலும் ரெண்டு Kari Bonda மேல சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபில்லர்னு சொல்ல முடியும். அண்ட் அந்த டேஸ்ட் பிக்யூலியராக நான் அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. நானும் அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கேன். Kari Bondaன்னு சாப்பிட்டா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் நான் சாப்பிட்ட Kari Bonda கிடைக்கவே இல்லை. அந்த Kari Bondaவை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சிக்கனில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் Kari Bonda. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் போண்டாக்கு சிக்கன் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக இதுக்கு தேவையான கல்பாசி, சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் நல்லா நம்ம சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சமாக அதில் மஞ்சள் சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கேபேஜ், கேபேஜை சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிறோம். கேபேஜ் வதங்கிட்டே இருக்க பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும், அதாவது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான நம்ம மிளகாத்தூள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, மசாலாக்கள், அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது வதங்கினதுக்கப்புறம் மசாலா போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஸ்டெப், நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இந்த டைமிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, சிக்கன் நம்ம சேர்க்குற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குழம்புத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், சோம்புத்தூள் ஒரு 1/4 கரண்டி சேர்க்குறோம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு சீசனிங். நீங்கள் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகும். 2 வாட்டி நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஃபினிஷ் பண்ண பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சு அது பிரெஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, அந்த பிரெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளக் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனில் படுற மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், குழம்புத்தூள்,
கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட குக் பண்ணிவிட்டு நம்ம இது கூட உருளைக்கிழங்க சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பொட்டேட்டோவை நம்ம சேர்க்க போகிறோம். நிறைய சேர்க்க தேவையில்ல, ஒரு பைண்டிங் அளவுக்கு இருந்தால் போதும். பொட்டேட்டோ நல்லா நம்ம சிக்கனோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிற ஃப்ளேமை. இப்போ தான் நம்ம புதினா சேர்க்க போகிறோம். புதினா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டுறணும். இது கோல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு போண்டாவை போட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கடல மாவு ஆட் பண்ணிக்கிறோம். கடல மாவுக்கப்புறம் அரிசி மாவு, தேவையான சில்லி பவுடர், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோம்பு பவுடர், தேவையான அளவு பெருங்காயம், பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு மாதிரி இதை நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேட்டர் நம்ம கரைச்சதுக்கப்புறம் கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம எந்த மாதிரி வெஜ் வேணால் போடலாம். இது நான்வெஜ்ஜில் போகிறதுனால நம்ம கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் மிக்சர் கோல்ட் ஆகிடுச்சு, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எந்த சைஸுக்கு போண்டா வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம அதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இந்த சைஸுக்கு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்க போகிறோம். இப்போ இன்கேஸ் வந்து கையில் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தது, எப்படி போடுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சுட்டு பேட்டரை கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனுக்கு மாற்றிட்டு திருப்பி அதேமாதிரி பேட்டரை கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பேட்டரை வெளிச்சிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி ஆயில் கடையில் வச்சு போட்டுருங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கையில் போட தெரியும்னா இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுக்கலாம்.
இந்த கறி போண்டோட ஸ்பெஷல் இதுதான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாலே அது காலி ஆகிடும். அது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு டைமிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரை பண்ண பார்த்து அந்த வாசனையே யார் எங்கே இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு வந்து அங்கே விட்டு சாப்பிட வச்சிரும். அதுதான் அதோட ஸ்பெஷல். அந்த மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கறி போண்டா வந்து நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அந்த மிக்சர் நீங்கள் செய்ய பார்த்து நான் கேபேஜ் அந்த மின்ட்லாம் போட பார்த்து உங்களுக்கு தோணி இருக்கும் இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. ஆமாம், இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதெல்லாம் போடாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. அது ஒரு கிளாசிக்கல்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் கறி போண்டா தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. ப்ளஸ் பேட்டர் ரொம்பவும் தின்னா அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் பண்ணக்கூடாது. அந்த கரெக்டான ஒரு கோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இந்த ரெசிபி அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த கறி போண்டா எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட ஸ்நாக்ஸ் செக்மெண்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.